வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து ஒரு 12 டாபிக்ஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் அதில் உள்ள அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பேப்பர், அதாவது முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் வந்து உள்ள எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்ப அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து when a material is subjected to the external force, the resisting force is set up within the component. அதாவது நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து காம்போனண்ட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன மெட்டீரியல், அந்த ஃபோர்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அட் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட் யூசஸ் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பெசிமென் அண்ட் ஆல்சோ நோன் ஆஸ் த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா லோடு பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஏரியா, அதாவது உங்களோட ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பார் இருக்குது, அதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எதெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னா அதோட லோடு டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா லோடு அப்படின்னு சொல்லுவோம். லோடுக்கு வந்து யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டனு, ஏரியாவுக்கு யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக வந்து பாஸ்கல், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரை பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோ பாஸ்கல்ங்கிறது 10⁻³ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். அதே மாதிரி 1 மெகா பாஸ்கல்ங்கிறது 10⁻6 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். அதுக்கப்புறம் ஜிகா பாஸ்கல்ங்கிறது 10⁻9. ஸோ 10⁻9 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இந்த கன்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து the resultant of the internal force of an axially loaded member is normal to the section perpendicular to the member axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படிலாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் இன்டென்சிட்டி ஆன் தி ஷோன் செக்ஷன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as தி நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ஆர் நாட் வெக்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து வெக்டார்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அதை வந்து வெக்டர்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அதை வந்து டென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது செகண்ட் ஆர்டர் டென்சார்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதில் வந்து நம்ம லோடு கொடுத்து இழுக்கிறோம். ரெண்டு பக்கமும் இழுக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிக்மா வந்து greater than 0 இருந்துச்சு அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். the fibers of component tend to elongate due to the external force. அதாவது எலாங்கேட் ஆகுது, அதாவது லெங்த் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். the member subjected to the external force tensile P and tensile stress distributions due to the force is shown in the figure. செகண்ட் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து லோடு வந்து நெகட்டிவ் வேல்யூ, ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரசிவ் வேல்யூ. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அழுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இழுக்கிறோம், இப்போ வந்து அழுத்துறோம். இந்த ஃபைபர்ஸ் ஆஃப் தன் காம்பனன்ட் டென் டு ஷார்டன், அதாவது ஷார்ட் ஆக போகுது, சுருங்க போகுது டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எ மெம்பர் சப்ஜெக்டட் டு என் எக்ஸ்டர்னல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பி அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு த ஃபோர்ஸ் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். அந்த ஃபிகரை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், அதோட ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எப்படி, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து லோடு கொடுக்குறாங்க. இந்த ஃபிகரில் பாருங்கள், ஏவும் பியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சிங்கிற பாயிண்டில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆக போகுது. ஸோ அந்த பக்கம் சிக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளேன் சிங்கிற பிளேனில் அந்த கிராஸ் செக்ஷனில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். When a force transmitted from one part of body to the other, the stress developed in the plane parallel to the applied force or the shear stress அப்படின்னு சொல்லுவோம். Shear stress acts parallel to the plane of intersect. Forces P is applied
transversely to the member AB shown in figure. அதாவது ஏபியில் வந்து ஒரு force வந்து ஆக்ட் ஆகுது. The corresponding internal force acts in the plane of section C and are called pure are called shearing force அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரஸ்பாண்டிங் ஆவரேஜ் shear stress வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோட் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்லைட்டாக தான் சேஞ்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன அப்படின்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் per unit length is known as the strain அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஸோ அதான் வந்து ஒரிஜினல் லெங்க். அது வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட லெங்க் வந்து எலாங்கேட் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் இன் லெங்க் தான் வந்து நம்ம எல் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த் del எல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். elongation per unit length as shown in the figure is known as a tensile strain அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் எப்படி எழுதுவோம் அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க். ஒரிஜினல் லெங்க்ங்கிறது எல் நாட் அப்படின்னு போடுறோம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஆர் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் வி டிவைட் த எலாங்கேஷன் டு தி ஒரிஜினல் லெங்க். ஒரிஜினல் லெங்க்த்தை தான் வந்து நம்ம போட போகிறோம், நாட் தி ஆக்சுவல் லெங்க். ஆக்சுவல் லெங்க்ங்கிறது நம்ம எலாங்கேட் ஆகிட்டு அப்புறம் இருக்கிறதா வந்து ஆக்சுவல் லெங்க்னு சொல்லுவோம். எல் நாட் ப்ளஸ் del வந்து ஆக்சுவல் லெங்க். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெயினில் வந்து ஒரிஜினல் லெங்க்த்தை தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் மைக்ரோ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். 1 மைக்ரோ ஸ்ட்ரெயின் வந்து 10⁻⁻6 அப்படின்னு சொல்லுவோம். 0.001 இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரோ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து யூனிட் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின்ங்கிறது if the applied force is compressive then the reduction in length per unit. அதாவது மேலே வந்து டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இப்போ வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ நெகட்டிவ் இட் இஸ் அ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின்ங்கிறது மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரிஜினல் லெங்க்லேருந்து எவ்வளோ லெங்க் வந்து எலாங்கேட் ஆகிருக்குது, அதை வந்து டெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. shear strain when the force is applied tangentially to the element shown in figure. அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து tangentially ஆக்ட் ஆனாலே நம்மளுக்கு அங்கே என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், என்ன ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் எட்ஜ் டிஸ்பிளேஸ் டு தி டாட்டர் லைன். இந்த டாட்டர் லைனில் வந்து அதோட எட்ஜ் வந்து சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல் இஸ் த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி அப்பர் ஃபேஸ் ஆஃப் தி எலமெண்ட் related to the lower face and L is the distance between these faces. Lங்கிறது ஒரிஜினல் அதோட ரெண்டு ஃபேஸோட டிஸ்டன்ஸு. தென் தி shear strain equal to change in, அதாவது lateral displacement divided by the length distance between the two faces அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து shear strain அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க்னு போடுவோம். அதே தான் இங்கேயும் போட போகிறோம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் லோடு டு தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா அட் எனி இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா லோடு பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரிஜினல் ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்கே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் 1 + ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அது வந்து எதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அந்த சிக்மா 1 + ஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரூ ஸ்ட்ரெயின். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா ln 1 + இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது ட்ரூ ஸ்ட்ரெயின் ட்ரூ ஸ்ட்ரெயின் -1 அப்படின்னு சொல்லுவோம். த வால்யூம் ஆஃப் தி ஸ்பெசிமன் இஸ் அஸ்யூம்ட் டு பி கான்ஸ்டன்ட் டியூரிங் தி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A0 L0 அதாவது இனிஷியல் ஏவும் இனிஷியல் L இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஏ ஃபைனல் எல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் வேலிட் டில் தி நெக் ஃபார்மேஷன். இந்த நெக் ஃபார்மேஷன்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோலேயே வந்து கடைசியில் பார்க்கலாம். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ln 1 + ஸ்ட்ரெயின் அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு ln A0/A அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா 2 ln D0/D அப்படின்னு சால்வ் பண்ணலாம்.
நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்பேரிஷன்ஸ் ஆஃப் தி இன்ஜினியரிங் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஷோன் பிலோ. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் கர்வ் அது எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி ட்ரூ ஸ்ட்ரெஸ் கர்வ் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து கீழே இருக்கும், மேலே வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. The true stress strain curve is also known as flow curve அப்படின்னு சொல்லுவோம். இந்த true stress strain curve வந்து flow curveனு சொல்லுவோம். The true stress strain curve gives you true indications of deformation characteristics because it's based on the instantaneous dimensions of the specimen. இங்கே வந்து என்ன போடுவோம், load divided by instantaneous area போடுவோம். அதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. In engineering stress strain curve the stress drops down after necking since it is based on the original area. அங்கே வந்து ஒரிஜினல் ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்க்கு வந்து ட்ராப்ஸ் டவுன் ஆஃப்டர் நெக்கிங் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம இந்த கிராஃப்லேயும் இதே தான் வந்து நம்ம பார்க்குறோம். இன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் த ஸ்ட்ரெஸ் ஹவவர் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் necking since the cross sectional area of the specimen decreases rapidly after necking. இந்த ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து the stress however increases after the necking. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆஃப்டர் த நெக்கிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. since the cross sectional area of the specimen decreases rapidly after the necking. அதாவது அந்த இன்ஜினியரிங் கர்வுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இன்ஜினியரிங் கர்வில் என்ன ஆகுது, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ட்ராப்ஸ் டவுன் ஆஃப்டர் நெக்கிங்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆஃப்டர் த நெக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ கர்வ் ஆஃப் மெனி மெட்டல்ஸ் in the regions of uniform plastic deformation can be expressed with the simple power law. என்ன அப்படின்னா true stress is equal to k into true strain power n. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அந்த என்னங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். n வந்து ஈக்குவல் டு 0 ஃபார் தி பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் சாலிடாக இருக்கிறப்ப n வந்து 0வாக இருக்கும். எலாஸ்டிக் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா n வந்து 1ஆக இருக்கும். ஃபார் மோஸ்ட் மெட்டல்ஸ் 0.1லேருந்து 0.5 வரையும் n இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரூஸ் அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரெஸ் ட்ராப்ஸ் டவுன் ஆஃப்டர் நெக்கிங், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இந்த ஸ்ட்ரெஸ் ஹவர் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் நெக்கிங் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அட் மேக்ஸிமம் லோட் என்னன்னு பார்க்கலாம். அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படின்னா பி மேக்ஸ் டிவைடட் பை ஏ நாட், அதாவது இனிஷியல் ஏரியா. ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா பி மேக்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஏரியா, அதாவது எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா எப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு லான் ஏ நாட் பை ஏ, முன்னாடியே பார்த்தோம். ஆர் ஏ நாட் பை ஏ மட்டும் வேணும் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட். ஸோ இ பவர் ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் எலிமினேட்டிங் பிமேக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக எப்படி போடுறோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வந்து கம்பேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி மேக்ஸ் டிவைடட் பை ஏ நாட்டையும் இன்ட்டு ஏ நாட் பை ஏ அப்படின்னு போடுறோம். இதில் போட்டோம் அப்படின்னா சிக்மா யூ இ பவர் ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதில் வந்து பி மேக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸு, ஏ நாட்டுங்கிறது ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதே மாதிரி ஏங்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பி மேக்ஸ் எலிமினேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டியூரிங் மேக்ஸிமம் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அட் தி மேக்ஸிமம் லோட் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹூக்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு த ஹூக்ஸ் லா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். தட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நார்மல் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அந்த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டியை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இ அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸில் போடுறப்ப
டவ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜி இன்ட்டு சியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈங்கிறது என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இ இஸ் கால்டு தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஷியர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து யங்ஸ் மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா சிக்மா பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு போடலாம். அதை வந்து பிஎல் டிவைடட் பை ஏ இன்ட்டு லெங்த், அதாவது சேஞ்ச் இன் லெங்த் டெல் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா டவு டிவைடட் பை காமா அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து பிஎல் டிவைடட் பை ஏ டெல் அப்படின்னு போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்க் மாடுலஸ்னால் என்ன அப்படின்னா பல்க் மாடுலஸ் ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டெல் பி டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இஜி கே மியூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இ இஸ் ஈக்குவல் டு 2g 1 + மியூ இது கேட்பாங்க. அது மாதிரி இ இஸ் ஈக்குவல் டு 3k 1 - மியூ 1 - 2 மியூ. 2g 1 + மியூ 3k 1 - 2 மியூ ஈக்குவல் டு 9kg பை 3k + g. இதை மட்டும் ஒரு ஏதோ வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது கேட்டுட்ருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக 9kg டிவைட் பை 3k + g வந்து கூட லாஸ்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருக்காங்க. இது எல்லா ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்லையும் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் 2 டேட்டா கொடுத்துட்டு அதிலேருந்து பாய்சான் ரேஷியோ கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கேட்பாங்க. இல்லைனா வந்து பல்க் மாடுலஸ் கேட்பாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் என்ன அப்படின்னா கேங்கிறது வந்து பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம், மியூங்கிறது பாய்சான் ரேஷியோ, ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், அதுக்கப்புறம் ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப இதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வரப்போகிற அப்கமிங் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபார் எ லீனியர்லி எலாஸ்டிக் ஐசோட்ரோபிக் அண்ட் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 2 தேவைப்படும். எனி ஆஃப் 2 ஆஃப் தி 4 மஸ்ட் பி நோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா அதாவது எலாஸ்டிக் ஐசோட்ரோபிக் அண்ட் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா எனி 2 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா the number of elastic constant required to relate stress and strain அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ரிலேட் பண்ணுறதுக்காக எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த 4லேருந்து ஏதாவது வந்து ஒரு 2 வேணும். நெக்ஸ்ட் வந்து if the material is நான் ஐசோட்ரோபிக், அதாவது ஆன்ஐசோட்ரோபிக்காக இருக்கிறப்ப then the elastic modulus will vary with additional stress appearing since there is a coupling between the shear stress and normal stress for an anisotropic material. There are 21 independent elastic constants for anisotropic material அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னா 21 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஃப் there are axes of symmetry in 3 perpendicular directions, அதாவது 3 perpendicular டைரக்ஷன்ஸ்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் தி ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இஃப் தேர் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இன் 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலில் எத்தனை வேணும் அப்படின்னா 9 இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும். அதாவது 2ங்கிறது என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஐசோட்ரோபிக் ஹோமோஜினியஸ், 21ங்கிறது என்ன அப்படின்னா ஆன்ஐசோட்ரோபிக். இதே வந்து ஆர்த்தோட்ரோபிக்னா 9 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின் ஆர் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எக்ஸ், சாரி எப்சிலான்னு சொல்லுவோம். அதை மைனஸ் எப்சிலான் ஒய் டிவைடட் பை மைனஸ் எப்சிலான் எக்ஸ். ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன்ங்கிறது வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மைனஸ் வேல்யூ பாருங்கள். ஒரு ராட் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, அதே ஒய் டைரக்ஷனில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். The theory of isotropic elasticity allows Poisson's ratio in the range of -1 இருந்து 1/2 வரையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்க்
அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாட்டிலில் நம்ம யூஸ் அதாவது இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எட் இட் இஸ் வித்ஸ்டாண்ட் தி ப்ரெஷர் ஃப்ரம் வித்தின் த பாட்டில். த கார்க் வித் எ பாய்சன் ரேஷியோ நியர்லி 0 இருக்கும் இஸ் ஐடியல் இன் திஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கார்க்கு கொடுத்து அதோட பாய்சன் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியர்லி 0 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் எ பீஸ் ஆஃப் மெட்டீரியல் நெய்தர் எக்ஸ்பேண்ட்ஸ் நார் கான்ட்ராக்ட்ஸ் இன் வால்யூம் when subjected to the stress இந்த பாய்சன் ரேஷியோ வந்து 1/2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிஜிட் பாடி, அதாவது நெய்தர் கான்ட்ராக்ட் நார் எக்ஸ்பேண்ட் அப்படி இருக்கிறப்ப அதோட பாய்சன் ரேஷியோ நியர்லி ஈக்குவல் டு தி 0.5 இருக்கும். கார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 0 இருக்கும். ஐசோட்ரோபிக் எலாஸ்டிசிட்டியாக இருக்கிறப்ப -1 1/2 வரையும் அதோட பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டீலாக இருக்கிறப்ப பாய்சன் ரேஷியோ வந்து 0.25 0.33 வரையும் இருக்கும். பாய்சன் ரேஷியோ வந்து 0.25 0.33 வரையும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட் அயன்ங்கிறது 0.23 27 வரையும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காங்க்ரீட்டுங்கிறது 0.2 இருக்கும். ரப்பருங்கிறது என்ன அப்படின்னா 0.48 0.5 வரையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்க்குங்கிறது 0 இருக்கும். நோவல் ஃபோம்ங்கிறது நெகட்டிவ் பாய்சன்ஸ் ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், for biaxial stretching of sheets strain is equal to ln final length divided by original length. இதே வந்து 2 வந்து செகண்ட் டைரக்ஷன் என்ன இருக்கும், ln final length of 2 divided by final length of original செகண்ட் பார்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ்ங்கிறது இனிஷியல் திக்னஸ் டிவைடட் பை e⁻epsilon1 into e⁻epsilon2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன்ங்கிறது சேஞ்ச் இன் லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் லெங்த்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. பிரிஸ்மேட்டிக் பார் லோடட் இன் டென்ஷன் பை அன் axial force அப்படிங்கிறப்ப for a prismatic bar loaded in tension by an axial force P, the elongation of bar can be determined as PL divided by AE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு elongation of composite பாடியாக இருக்கிறப்ப ஃபார்முலாஸ் வந்து அந்த L1 A1 மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. பியும் இயும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா P/E இன்ட்டு L1/A1 + L2/A2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எத்தனை காம்போசிட் பாடி கொடுத்துருவாங்களோ அத்தனையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேப்பர் பாடி. ஸோ டேப்பர் பாடிங்கிறப்ப ஒரு சைடு வந்து பெருசாகவும் இன்னொரு சைடு வந்து சின்னதாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ராடு, அதாவது லெங்த் L டியூ டு லோட் P at the end. என்ன ஃபார்முலா அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு 4PL டிவைடட் பை πE d1 d2 அப்படின்னு போடுவோம். இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூ மே ரிமெம்பர் இன் திஸ் வே. சேஞ்ச் இன் லெங்த் வந்து PL டிவைடட் பை π/4 d1 d2 இன்ட்டு E இப்படி போடுவோம். அதாவது அந்த 4 எடுத்துருங்க. ஏரியாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், PL டிவைடட் பை ஏஇன்னு போடுவோம். ஏரியா வந்து என்ன π/4 2D இருக்குது d1 d2 அப்படின்னு போடுறோம். ஸோ அதை வந்து மேலே கொண்டு போட்டோம் அப்படின்னா 4PL டிவைடட் பை πE d1 d2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன் ஆஃப் எ பாடி டியூ டு இஸ் செல்ஃப் வெயிட்டாக இருக்கிறப்ப ஸோ அதோட சேஞ்ச் இன் லெங்க்த்தோட வேல்யூ என்ன, எலாங்கேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா WL டிவைடட் பை 2AE அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா த டிஃபார்மேஷன் ஆஃப் எ பார் அண்டர் இஸ் ஓன் வெயிட் ஆஸ் கம்பேர்ட் டு தட் வென் சப்ஜெக்டட் டு த டைரக்ட் ஆக்சியல் லோட் ஈக்குவல் டு இட்ஸ் ஓன் வெயிட் வில் பி ஹாஃபாக இருக்கும். ஸோ எதோ கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓன் வெயிட்டோடையும் நம்ம லோடு ஓன் வெயிட்டை இல்லாததை வந்து கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா 1/2 இருக்கும். இந்த வேர்ட்ஸை வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து செல்ஃப் வெயிட்டை கம்பேர் பண்ணல அப்படின்னா WL டிவைடட் பை AE அப்படின்னு போடுவோம். எலாங்கேஷன் ஆஃப் பாடி டியூ டு இட் செல்ஃப் வெயிட் மூலமாக மட்டும் வருது அப்படின்னா WL டிவைடட் பை 2AE. ஸோ அதில் பாதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் இன் த ராட் ஆஃப் லெங்த் L டியூ டு இட்ஸ் ஓன் வெயிட் W per வித் லெங்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெங்க்ங்கிறப்ப Wங்கிறது ஸ்மால் W இன்ட்டு Lன்னு போடுவோம். ஸோ போடுறப்ப WL² டிவைடட் பை 2AE அப்படின்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலாங்கேஷன் ஆஃப் த கோனிக்கல் பாருங்கிறப்ப ρg_L² டிவைடட் பை 6E அப்படின்னு வரும். இதை நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா WL டிவைடட் பை 2A max E அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்ட்ரக்சுரல் மெம்பர் ஆர் மிஷின்ஸ் மஸ்ட் பி டிசைன் சச் தட் த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆர் லெஸ் தென் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போதுமே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக தான் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன ரிலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது சிக்மா ஒய் டிவைடட் பை என், அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ்ங்கிறப்ப சிக்மா ஒய் பை என்னு போடுவோம். இங்கே வந்து என் வந்து 1.5லேருந்து 2 வரையும் இருக்கும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 இல்லைனா 2 வரையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதே வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துங்கிறப்ப அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை என்னு போடுவோம். என்கிறது வந்து 2லேருந்து 3 வரையும் இருக்கும். இதே வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்ங்கிறப்ப சிக்மா பி டிவைடட் பை என் அப்படின்னு போடுவோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா ஒய், அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், இல்லைனா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ப்ரூஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறப்ப 2லேருந்து 3 வரையும் இருக்கும். ஈல்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறப்ப 1.5லேருந்து 2 வரையும் இருக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா தெர்மல் ஆர் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் வந்து நம்ம எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லைனா வந்து சுருங்கும். பேஸ்ட் ஆன் தி நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோமா, இல்லை அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோமா டிக்ரீஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து. இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எலங்கேட் ஆகும், அதே வந்து டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சுருங்கும், கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட், நல்லா ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஆக்ட் ஆகாது, பட் வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல் டி அப்படின்னு போடுவோம். இதே வந்து ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம், ஏதாவது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இ ஆல்ஃபா டெல் டி அப்படின்னு போடுறோம். ஸ்ட்ரெயினோட இயை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஆல்ஃபாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ மெட்டீரியல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து டெல்டிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஈங்கிறதுனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸஸ் ப்ரொடியூஸ் தி சேம் எஃபெக்ட் இன் த மெட்டீரியல் சிமிலர் டு த of the mechanical stress. A compressive stress will be produced in the material with increasing temperature. Increase பண்றப்ப compressive stress and the stress developed in tensile stress with decreasing temperature அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பிராஸ் அண்ட் மைல்டு ஸ்டீல் காம்பினேஷன்ஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீலு பிராஸ் இருக்குது, ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிராஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா எலாங்கேட் ஆகுது. ஃபஸ்ட்டு எலாங்கேட் ஆகுதுனால அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸ்டீல் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி பிராஸில் வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் லெங்க், ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் லெங்க் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிராஸ் வந்து சி வரையும் போகுது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஹீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு ஒரிஜினல் பொசிஷன்ஸ் வந்துடுது. எந்த பொசிஷன்ஸ் வருது அப்படின்னா டிங்கிற பொசிஷன்ஸ்க்கு வருது. ஸோ இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. எல் வந்து எல்எஸ் எல்பி ரெண்டோட லெங்க் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஃபார் தி பிராஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் தி ஆல்ஃபா ஃபார் தி ஸ்டீல். ஸோ அதனால் பிராஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகுது, ஸ்டீல் வந்து டென்ஷனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். என்னது ஸ்டீலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பிராஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டீல் டியூப் டியூ டு த டெம்பரேச்சர் வந்து ஆல்ஃபா எஸ் எல்டி அப்படின்னு போடுவோம். அதில் வந்து ஒரு ஸ்டீல் டியூப்பில் வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதை வந்து டெல் எஸ்டி அப்படின்னு போடுவோம். சரி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டெல் கிடைக்கும். இதே பிராஸ்க்கு போடுறப்ப டெல் பிடி, அதாவது பிராஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் அப்போ டெல் பிடி அப்படின்னு சொல்லுவோம், மைனஸ் ஆஃப் டெல் பிஎஃப், அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து டெல் பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரி வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து நெகட்டிவ் சைன் டெல் பிஎஃப் வந்து நெகட்டிவாக இருக்கும் எதில் அப்படின்னா பிராஸில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படி சொல்லுவோம், என்னன்னா சிக்மா எஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு சிக்மா பி ஏபி அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் எலாங்கேஷன் டியூ டு ரொட்டேஷன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரோ W²L² / 8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் லெங்க்த்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரோ W²L³ / 12E அப்படின்னு போடுவோம். ஸோ இதே வந்து செகண்ட் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரோ W²L² / 2, அதாவது மேலே உள்ள கண்டிஷன்ஸில் இன்டூ 4 மல்டிப்ளைட் பை த 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ΔL = ரோ WL(L³ / 3E அப்படின்னு சொல்கிறோம். இந்த டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா வெயிட் பர் லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இனிமேல் எல்லாமே வந்து கொஞ்சம் தியரி பேஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ க்ரீப்புங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இப்போ ஸ்லோ டிஃபார்மேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அதில் எவ்வளோ டிஃபார்மேஷன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் இட் இஸ் அ டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலி அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் க்ரீப் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா greater than 0.5 இருக்கும். ஹோமோஜீனியஸ் டெம்பரேச்சருங்கிறது என்ன அப்படின்னா டெஸ்டிங் டெம்பரேச்சர் டிவைடட் பை மெல்டிங் டெம்பரேச்சர். அது வந்து greater than 0.5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ரீப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து typical creep curve shown in the 3 distinct phases with different creep rates. After an initial rapid elongation ε0, the creep rate decreases with the time until reaching the steady state அப்படின்னா சொல்லுவோம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் க்ரீப் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைமரி க்ரீப் வந்து டிரான்சியன்ட் க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்க்ரீசஸ் டியூ டு தி மெட்டீரியல் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுனால அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி க்ரீப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். the average value of creep rate during this period is called as a minimum creep rate அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செகண்டரி க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து tertiary creep shows the rapid increase in the creep rate. ஃபஸ்ட்டு வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட்டு, செகண்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்லுவோம், தேர்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரேப்பிட் இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெசிமென் லீடிங் டு க்ரீப் ரப்சர் ஆர் ஃபெயிலியர் இன் தி ஸ்டேஜ் irregular intergranular cracking and or formations of voids and cavities வந்து அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து க்ரீப் ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா C1 சிக்மா பவர் C2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு, C1 C2ங்கிறது கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து க்ரீப் ஸ்ட்ரெயின் அட் எனி டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 டைம் ஸ்ட்ரெயின் இன்டர்செப்ட் ε0 ப்ளஸ் C1 சிக்மா C2, அதாவது க்ரீப் ரேட் இன்ட்டு டைம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ரீப் ஸ்ட்ரெயின் அட் எனி பாயிண்ட் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபெட்டிக்னா என்ன அப்படின்னா ஒரு 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 ஆப்ஜெக்டில் வந்து கண்டினியூஸாக வந்து லோடு அப்ளை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெட்டிக் லோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெயிலியர்ஸ் அதனால ஒரு ஃபெயிலியர்ஸ் நடக்காது வந்து ஃபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெட்டிக் ஃபெயிலியர் இஸ் காஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் progressive crack formation which are usually fine and of microscopic இருக்கும். endurance limit is used for reversed bending only, while for other types of loading the term endurance strength may be used when referring the fatigue strength of the material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்னு நம்ம மெஷர் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இட் மே பி டிஃபைன்ட் அஸ் தி ஷேஃப் மினிமம் ஸ்ட்ரெஸ் விச் கேன் பி அப்ளைட் டு த மிஷின் பார்ட் ஒர்க்கிங் அண்டர் தி ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சேஃப் மினிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறப்ப. நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ்டு பை எ லோட் P in falling from the height h இருக்கிறப்ப சிக்மா d என்னவா இருக்கும் அப்படின்னா சிக்மா இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் P 2h டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இன்ட்டு லெங்த் அப்படின்னு போடுவோம். இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது P/A, ஸோ P/A 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 2AEH டிவைடட் பை PL அப்படின்னு சேஞ்ச் ஆகும். If the load P is applied suddenly to a bar, then the stress and strain induced will be double
then those obtained by the then obtained by equal load applied gradually இருக்கிறப்ப சடனாக அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு டபுள் த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோட்ஸ் ஷேர்டு பை த மெட்டீரியல் ஆஃப் காம்போசிட் பார் ஆஃப் பாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டியூ டு லோடு. இதே வந்து காம்போசிட் பாராக இருந்துச்சு அப்படின்னா லோடு எப்படி போடும் அப்படின்னா எக்ஸ் டேரக்ஷனுங்கிறப்ப டபிள்யூ இன்ட்டு ஏஎக்ஸ் இஎக்ஸ் டிவைட் பை ஏஎக்ஸ் இஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் இஒய் அப்படின்னு போடுவோம். இதே வந்து ஒய்ங்கிறப்ப பிஒய்ங்கிறப்ப டபிள்யூ இன்ட்டு ஏஒய் இஒய் டிவைட் பை ஏஎக்ஸ் இஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் இஒய் அப்படின்னு சொல்லுவோம். எலாங்கேஷன் ஆஃப் காம்பவுண்ட் பார் எப்படி போடுவோம் அப்படின்னா பிஎல் டிவைட் பை ஏ1 இ1 ப்ளஸ் ஏ2 இ2 அப்படின்னு போடுவோம். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டென்சைல் டெஸ்ட். என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டென்சைல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஐசார் டெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டென்சைல்ஸ் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ராட் இருக்குது, ஒரிஜினல் லெங்த் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் லெங்க்த்தாக இருக்கிறப்ப அது வந்து பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் இந்த பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வந்து எலாஸ்டிக் லிமிட் வந்து ஒபே பண்ணும். அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் யங் ஸ்மாலஸ்ட் ஸ்லோப் வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். யங் ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதோட ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்புங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த், இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த். ஸோ அந்தந்த பாயிண்டில் உள்ள லோடு கண்டிஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை ஏரியா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து, ஈல்டு ஸ்ட்ரென்த்து, ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து இதுவரையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலாஸ்டிக் டிஃபார்மேஷன், எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதாவது லோடை விட்டோம் அப்படின்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வராது. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து இதுவரையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இங்கேருந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நான் யூனிஃபார்மில் மாறிடுது. ஸோ நான் யூனிஃபார்ம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்கிங் ரீஜியன்ஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வரப்போ அந்த ராட் ஷேப் இந்த மாதிரி ஆகும். ஸோ ஃபைனலாக ஃப்ராக்சர் ஸ்டேஜில் வந்து அது வந்து என்னவாகிடுது அப்படின்னா ஃப்ராக்சராக மாறிடுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராஃப் இது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரூ எலாஸ்டிக் லிமிட், அதோட ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 × 10⁻⁻6 இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொபோஷனல் லிமிட். இட் இஸ் த ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் அட் விச் த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் தாண்டி போகிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போகிறப்ப அது என்னவாயிரும் அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினாக மாறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்டுங்கிறது கிரேட்டர் தென் தி ப்ரொபோஷனல் லிமிட். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொபோஷனல் லிமிட்டை தாண்டியும் கொஞ்சம் எலாஸ்டிக் லிமிட் இருக்கும் அப்படின்னா அந்த கிராஃப்லேயே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஸ்ட்ரெஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் எ ஸ்மால் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆகும் அந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் சொல்லுவோம். த ஆஃப்செட் ஈல்டு ஸ்ட்ரென்த் கேன் பி டிட்டர்மைன்ட் பை தி stress corresponding to the intersections of the stress strain curve and the line parallel to the elastic line offset the strain 0.2% இருந்து 0.1% வரையும் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த்தில் வந்து அந்த லைன் ஆஃப்செட் பை த ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா 0.2லேருந்து 0.2%லேருந்து 0.1% வரையும் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து the offset yield stress is referred to as the proof stress either at 0.1% or 0.5% strain used for design and specification purpose to avoid the practical difficulties of measuring the elastic limit or proportional limit. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அந்த கரஸ்பாண்டிங் டென்சைல் லோட் டிவைடட் பை ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது எலாங்கேஷனுங்கிறது ஃபைனல் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எலாங்கேஷன்ஸ் கிடைக்கும். இதே வந்து ரிடக்ஷன் ஏரியா வேணும் அப்படின்னா இனிஷியல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா. ஏன் அப்படின்னா ஃபைனல் ஏரியாவில் அதோட டயாமீட்டர் கம்மியாகுது, ஸோ ஏரியா வந்து கம்மியாகும். ஸோ வந்து இனிஷியல் ஏரியா மைனஸ் ஃபைனல் ஏரியா டிவைடட் பை இனிஷியல் ஏரியா. The reductions of area is more a measure of deformation required to produce failure and chief contribution result from the necking process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து because of the complicated state in the neck, the value of reductions of area are dependent on specimen geometry and deformation behavior. அதோட geometry அதுக்கப்புறம் அது எவ்வளோ deformation behavior இருக்குது and they should not taken the true material property அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் ஏரியாவில் வந்து இந்த 3 பாயிண்ட் வந்து என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிடக்ஷன் ஏரியா இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் சென்சிட்டிவிட்டி
sensitive ductility parameter and is useful in detecting quality changes in the material. Quality changesலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் இன் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது இட் இஸ் அ ஸ்லோப் ஆஃப் தி எலாஸ்டிக் லிமிட் அப் டு தி ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்துவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுக்கு பார்த்தோம், கிராஃபில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எலாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப், எலாஸ்டிக்காகவும் லீனியர் எலாஸ்டிக்காகவும் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்காகவும் இருந்துச்சுன்னா இந்த கிராஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீனியர் எலாஸ்டிக்கு ஹார்டனிங் பிளாஸ்டிக் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கொஞ்சம் இன்க்ளைண்டாக லைன் போகும். நெக்ஸ்ட் வந்து லீனியர் எலாஸ்டிக் ஹார்டனிங் பிளாஸ்டிக் வித் அன்லோடிங். ஸோ அன்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், கிளாஸு, சிராமிக்ஸ், காங்கிரீட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எங்கே ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ராக்சர் பாயிண்ட் வந்துடுது. ஸோ இதே வந்து மாடரேட்லி டக்டைலாக இருக்கிறப்ப அலுமினியம் அலாய் இந்த மாதிரி கிராஃப் வரும். ஸோ இதே வந்து நான் லீனியர் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படிங்கிறப்ப ரப்பர் பாலிமர்ஸ்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி நான் லீனியராக இருக்கும் அப்படின்னு கிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கான அந்த கிராஃப் கம்பேரிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து அன்ஈல்டு காப்பரு, நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் அலாயி, அதுக்கப்புறம் ஹார்ட் ட்ரான் காப்பரு, அதுக்கப்புறம் கேஸ்ட் அயனு, ஃபைனலாக வந்து ஹார்ட் ட்ரான் பிராஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைல்டு ஸ்டீல். ஃபஸ்ட் வந்து மைல்டு ஸ்டீலு, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலு, அதுக்கப்புறம் ட்ரூ ஸ்டீல். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியல்ஸில் உள்ள ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டக்டைல் மெட்டீரியலும் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயின் அட் ஃபெயிலியர் இஸ் கிரேட்டர் தென் 0.05 இல்லைனா 5% அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஸ்ட்ரெயின் ரேட் இன் ஃபெயிலியர் லெஸ் தென் தி 0.05 இல்லைனா லெஸ் தென் தி எலாங்கேஷன் வந்து 5% இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டக்டைல் மெட்டீரியல்ஸ் டிப்பிக்கலி ஹாவ் அ வெல் டிஃபைன்ட் ஈல்டு பாயிண்ட். அதாவது ஈல்டு பாயிண்ட் கிடைக்கும் அங்கே. த வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அட் தட் ஈல்டு பாயிண்ட் டிஃபைன்ஸ் தி ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் டூ நாட் எக்ஸிபிட் ஐடென்டிஃபைபிள் ஈல்டு பாயிண்ட், ரேதர் தே ஃபெயில்டு பை பிரிட்டில் ஃப்ராக்சர். ஏன்னா நம்ம ஸ்லைட் லோடு நம்ம எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி கொடுத்தாலே அது என்னவாயிரும், பிரேக் ஆயிரும், ஃப்ராக்சர் ஆயிரும். The value of the largest stress in tension and compressions defines the ultimate strength. இங்கே வந்து yield strengthனு சொல்லுவோம், இங்கே வந்து ultimate strength at the tensile at the compression அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து டக்டைல் மெட்டீரியலில் yield strength வந்து அதாவது கம்ப்ரெஷனாக இருந்தாலும் டென்சைலாக இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பிரிட்டில் மெட்டீரியலில் வந்து கம்ப்ரெஷன் வில் பி மோர் தென் தி டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஃபோர்ஸுக்கும் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்ரெஷனில் வந்து அந்த ஸ்ட்ரென்த், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் டிஆர்பியில் வந்து காப்பர் கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை அப்படியே கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து a single tensile test is sufficient to characterize the material behavior of the ductile material. அதாவது ஒரு டெஸ்ட் போதும் சிக்மா யூடியும் சிக்மா யூசியும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 மெட்டீரியல் டெஸ்ட், a tensile test and compressive test are required to characterize the material behavior of the brittle material அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டெஸ்ட் போதும். டக்டைலாக இருந்தால், பிரிட்டிலாக இருந்துச்சுன்னா 2 டெஸ்ட் வேணும், ஒன்று கம்ப்ரெஷனுக்கும் இன்னொன்று வந்து டென்சைல், ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐசாட் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு மெஷர் த டஃப்னஸ். ஒரு டஃப்னஸ் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்பேக்ட் டெஸ்ட் வேணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாச் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அந்த நாச் கிரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த பெண்டில் வந்து அதில் வந்து மேலே வந்து காண்டாக்டில் இருக்கும் அப்படின்னா 22 mm. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 mmக்கு மேலே வந்து அந்த பெண்டுலம் வந்து படுறப்ப அது உடையும். எந்த பொசிஷன் எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உடையுதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் டஃப்னஸாக இருந்துச்சுன்னா அது விடையாது. அந்த அந்த ரொம்ப மேக்ஸிமம் ஃபோர்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகும். அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் டஃப்னஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க.
நம்ம கிராஃப்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் லிமிட்டில் வரையும் இருக்கிறத வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயினும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் மாறுறத வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிராஃபில் கொடுத்தது தான் அங்கே வந்து ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் டோட்டல் இன்ட்டு இ மைனஸ் ஸ்ட்ரெயின் பிளாஸ்டிக் இன்ட்டு இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் பிளாஸ்டிக் இன்ட்டு இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெசிடியல் ஸ்ட்ரெயின், இது வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின், இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின், இது ரெசிடியல் ஸ்ட்ரெயின், அதாவது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ரெசிடியல் ஸ்ட்ரெயினும் இங்கே வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீலோடிங் கண்டிஷன்ஸ், மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன்ஸ்க்கு வந்துட்டு எகைன் நம்ம லோடு கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா இந்த லீனியர் பாத் எதை ட்ரேஸ் பண்ணிச்சோ அதே வந்து இதுவும் ட்ரேஸ் பண்ணோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம லோடை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் பொசிஷன்ஸ்க்கு திரும்ப வந்துடும். அதாவது லீனியராக மூவ் ஆகும், லீனியராக சேஞ்ச் ஆகும் மெட்டீரியல். அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அதே பாத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகிரும். அப்படிங்கிறது வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சம் பர்டிகுலர் பாயிண்ட் வரையும் எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லோட் கொடுக்குறப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது நம்ம லோடு கொடுத்ததை விட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கோ அதே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 mm இருக்குது அப்படின்னா 50 mmக்கு திரும்பியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இதே வந்து அதே 50 mm வந்து 55 mm மாறிட்டு நம்ம லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 55 mmல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிசிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு எந்த தியரி யூஸ் ஆகுது அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹென்கி கிரிட்டீரியன் கிவ்ஸ் தி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் தி பிளாஸ்டிசிட்டி அனலைசிஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நான் முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். ரெசிடியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தெரியும் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் இந்த பொசிஷன்ஸ்க்கு திரும்ப வந்துடும். எகெயின் வந்து நம்ம ரீலோட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா எகெயின் வந்து இந்த பொசிஷனுக்கு அது போகும். இந்த இடத்துலேருந்து இந்த தூரத்தில் எப்படி போச்சோ அதே மாதிரி போயிட்டு எகெயின் இந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதான் அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே இது சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரிவர்சபிள் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த டயக்ராம்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவே எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல் சமேஷன் பி ப்ளஸ் சமேஷன் இ அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின், இன்னொன்று வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு கிடைக்குது. ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து போசிஞ்சர்ஸ் எஃபெக்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in most materials the plastic deformation in one direction will affect subsequent plastic response in the other directions. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம லோடு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டயாமீட்ரு ரெடியூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆன் லோடிங் பாத் அண்ட் டைரக்ஷன். இது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன லோடிங் எந்த சைடில் எந்த டைரக்ஷன்ஸில் கொடுக்குறோம், எந்த பாத்தில் கொடுக்குறோம், அதை பொறுத்து இது மாறும். த பேசிக் மெக்கானிசம் ஃபார் த போசிஞ்சர் எஃபெக்ட் இஸ் ரிலேட்டட் டு த டிஸ்லொகேஷன் ஸ்ட்ரக்சர் இன் தி கோல்டு ஒர்க்டு மெட்டல். கோல்டு ஒர்க்டு மெட்டலில் வந்து டிஸ்லொகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து படிக்கிறது வந்து போசிஞ்சர்ஸ் எஃபெக்ட். ஆஸ் டிஃபார்மேஷன் அக்கர்ஸ் த டிஸ்லொகேஷன்ஸ் வில் அக்குமுலேட் அட் பேரியர்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் டிஸ்லொகேஷன்ஸ், பைலப்ஸ் அண்ட் டேங்கிள்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஜென்ரல் ஃபினாமினா ஃபவுண்ட் இன் மோஸ்ட் பாலிகிறிஸ்டலைன் மெட்டீரியல். இது எதில் நடக்கும்? இன் ஜென்ரலில் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா பாலிகிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸில் வந்து நடக்கும். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போல்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போல்டு வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா இந்த ஷாங்க் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி, அதாவது ஷாங்க் டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் இஸ் ஈக்குவல் டு கோர் டயாமீட்டர் ஆஃப் தி த்ரெட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்ட்ரெஸ் இன் த ஷாங்க் வில் பி மோர் அண்ட் மேக்ஸிமம் எனர்ஜி வில் பி அப்சர்வ்ட் பை தி ஷாங்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷாங்க்கில் தான் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ் ஆகும், அதே மாதிரி நிறையா எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஷாங்க்கு. அந்த ஷாங்க் டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் இஸ் ஈக்குவல் டு கோர் டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட்டுங்கிறது என்ன அப்படின்னா போல்ட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டன்ட் இன்
எவ்ரி செக்ஷன் அலாங் தி லாங்கிடியூடினல் ஆக்சிஸ். அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து காமனாக இருக்கிறப்ப பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். எம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். பிங்கிறது வித்து, ஹெச்ங்கிறது டெப்த் இல்லைனா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து டு மேக் பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் த செக்ஷன்ஸ் ஆஃப் த பீம் மே பி வேரிடு பை எதெல்லாம் வேரி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வித்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டெப்த்தை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வித்தை வந்து வேரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா பை வேரிங் போத் வித் அண்ட் டெப்த் சூட்டபிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து காமன் த்ரூ என்டையர் பீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இன் எவ்ரி செக்ஷன் அலாங் தி லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கேட்டிருக்காங்க, ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ டென்ஷன்டு போல்ட்ஸ் ஆர் ப்ரீ டென்ஷன்டு லோடு. அதாவது ஒரு போல்ட்டு இல்லைன்னா அதாவது டென்ஷன் ஆக்ட் ஆகும், இல்லைனா லோடட் ஆக்ட் ஆகும். எதில் அப்படின்னா போல்ட்டில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ரிஜிடிட்டி ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து ரிஜிடிட்டியாக இருக்கும். ஸோ நோ ஸ்லிப் இன் சர்வீஸில் இருக்கும். அதாவது ஸ்லிப் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ லூசனிங் ஆஃப் டைட்ஸ் டியூ டு வைப்ரேஷனால் லூசனிங் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீ டென்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லைனா ப்ரீ லோட் பண்ணியிருக்கோம். பெட்டர் ஃபெட்டிக் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் டாலரன்ஸ் ஃபார் ஃபேப்ரிகேஷன்ஸ் ஆர் எரெக்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் கிளியரன்ஸ் ஹோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஆஃப் என்ஷூரிங் தட் ஆல் போல்ட்ஸ் ஆர் அடிக்வேட்லி ப்ரீலோடட். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து டபுள் கவர் கனெக்ஷன்ஸ், ஸ்மால் டிஃபரன்சஸ் இன் ப்ளை திக்னஸ் இன் பிளேட்ஸ் ஆஃப் nominally the same thickness can result in the preloaded from bolts near the center of the joint being applied to the wrong side of the joint அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சம் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர் டென்ஷன் டெஸ்ட் ஆஃப் தி டக்டைல் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இதெல்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட் வந்து நெக்கிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ வாய்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிராப் ப்ரொபகேட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன்ஸ் அலாங் தி ஷியர் பிளேன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோன் ஃப்ராக்சர் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்சரோட ஸ்டேஜஸ். டென்ஷன் டெஸ்ட் ஆன் தி டக்டைல் மெட்டீரியலை எப்படி ஃப்ராக்சர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இந்த டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அதோட ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டோட்டலாகவே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸில் இதான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரிலேட்டடான இப்போ இந்த ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ஃபைனலாக இந்த ஃப்ராக்சரையும் என்னென்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஐஇஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி அதோட ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு புக்கில் இருந்து இது எடுத்தது. இது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 9th எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க.